மாதவி, இங்க வாமா. உங்க அண்ணன் உனக்கு புடவை கொடுத்துட்டு இருக்காரு. உனக்கு எது பிடிக்குதா பார்த்து எடு. வா. உங்களுக்கு எந்த டிசைன் பிடிக்குதோ எடுத்துக்கோங்கம்மா. ஆட என்னம்மா சும்மா நிக்கிற? பார்த்து எடு. வா. இது பாருங்க, இந்த கலர் உங்களுக்கு நல்லா எடுப்பா இருக்கும். ரம்யா, ஒரு நிமிஷம். இந்த பணத்தை வச்சுக்கோ. இல்ல வேணாமா, உங்க அண்ணன் கொடுத்துட்டாங்க. பரவாயில்ல, எடுத்துக்கோ. வேற ஏதாச்சும் வேணும்னா சொல்லு. ஐயோ வேணாம்மா, எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்ல. இப்படிலாம் நான் யார்கிட்டயும் வாங்கினதும் இல்ல. உன் செல்வி கொடுத்தா வாங்க மாட்டியா? செல்வியா? என் தப்பு எதுவுமே இல்லடி. அவங்க தான் அநியாயமா என்ன அடிச்சு கொன்னுட்டாங்க. அன்னைக்கு உன்கிட்ட சொல்லிட்டு ஆசாசியா முரளிய பார்க்க கிளம்பினல. அப்ப சேர்மன் ஒரு முக்கியமான விஷயமா என்ன கோயிலுக்கு வான்னு கூப்பிட்டாரு. நான் ஒருத்தரை பார்க்க போயிட்டு இருக்கேன். முடியாதுன்னு சொல்லியும் என்ன கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு போனாரு. கோயிலுக்கு போனப்பதான் தெரிஞ்சது, யாரோ அம்மன் நகையெல்லாம் திருடிட்டு அதுக்கு பதிலா போலி நகைய வச்சிருந்தாங்க. ஊர் பெரிய மனுஷங்களாம் ஒண்ணு கூடி அதை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க. இருக்கிறதே ஊர் சேர்மன் உட்பட நாம 4-5 பேர் தான். போலீஸ் கேஸ்ன்னு போனா நாம தான் மானம் கேட்டு விசாரணை. அந்த போலி நகையை தொட்டப்போ திருடினது யாருன்னு தெரிஞ்சது. ஊருக்கு பொதுவா ஒரு உண்டியில வச்சு ஜனங்கள்ட்ட காசு வாங்கி புதுசா வாங்கி. கவலைப்படாதீங்க, நாளைக்கு நகை வந்துடும். ஐயனார வழியிலேயே மறிச்சு நகையை பத்தி. என்னமா கோயில்ல பேசவும் நடுரோட்ட வச்சு பேசணுங்கிற? என்னமா சொல்ற? முதல்ல திருடலன்னு சொன்னவரு பின்னால தானே ஒத்துக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாம நீ ஏன் எத்தனை நாளைக்கு தான் குறி சொல்லி காலத்து ஓட்ட போற? இதெல்லாம் கண்டுக்காம விட்டுரு. உனக்கு ஒரு 10 லட்ச ரூபா பணம் தரேன், பழைக்கிற வழியை பாரு. உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. நாளைக்கு பொழுது விடியறதுக்குள்ள நகை. வயசு பொண்ணாச்சின்னு வாழ்றதுக்கு வழி சொன்னா கேக்குறியா? குடுக்கறத வாங்கிட்டு போறதை விட்டுட்டு கும்பிட்ட கையாலே கொல்ல வைக்கிறியடி. கடவுளா காசான்னு பார்த்தா எனக்கு காசு தாண்டி முக்கியம். என்ன இங்க நின்னுட்டு இருக்கீங்க? வண்டி ரிப்பேர் நம்ம வண்டியில வாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லனே, ஒதுங்கிறதுக்காக நின்னா நீங்க போங்க. அவ்வளவுதானே? ஆமா நான் கிளம்புறேன். டேய், அவளை போய் பாருங்கடா, போங்கடா. இங்க தான் விழுந்தா. நீ அந்த பக்கம் பாரு. நீ தேடுங்கடா. இங்க இல்லையே. எங்க போனா? டேய், எங்கடா ஆள காணா? நல்லா தேடுங்கடா, தப்பிக்க கூடாது. எவ்வளவு சந்தோஷமான விஷயம் தம்பி. செல்வி கொடுத்து வச்ச பொண்ணு. நீங்க உங்க அம்மாட்ட முதல்ல விஷயத்தை சொல்லி கல்யாணத்துக்கு உடனே ஏற்பாடு பண்ணுங்க. இறங்கண்ணே, இப்போதான் என் லவ் சொல்லிருக்கேன். அவன் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க வேணாம். வரலான்னு பாப்போம், அப்புறம் அம்மா கிட்ட சொல்லலாம். உங்களை போய் வேண்டான்னு சொல்ல யாருக்கு தம்பி மனசு வரும்? கண்டிப்பா வருவா பாருங்க. ஹலோ முரளி, ஆ வா போலாம். மா, நான் ரெடியால, நீங்க கிளம்புங்க. ட்ரெயின் டைம் ஆயிடுச்சுடா, கிளம்பு. தம்பிக்கு இந்த ஊர்ல ஒரு பிடிப்பு வந்துருச்சுமா. இந்த ஊரை விட்டு போகவே மனசு வரல. நீங்க போங்க தம்பி, நான் பின்னாடி கூப்பிட்டு வரேன். வர வர உனக்கு பொறுப்பே இல்லடா. அண்ணே, கொஞ்சம் சீக்கிரம் அவனை கிளப்பி அனுப்புங்க. சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். நம்ம கிளம்பலாம், வண்டி எடு. கவலைப்படாம போங்க, தம்பியை கூப்பிட்டு வர்றது என் பொறுப்பு. ஜாக்கிரதையா போயிட்டு வாங்கம்மா. வாமா செல்வி, தம்பி எல்லாவரும் என்கிட்ட சொல்லிச்சு. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. நல்ல இடத்துல வாக்கப்பட போறேன். என்னமா அடிபட்டு இருக்கு? வர வழியில கீழே விழுந்து. ஐயோ, நீ இப்படி உட்காருமா, நான் போய் காப்பி கொண்டு வரேன். இல்ல அதெல்லாம் வேணாம், நான் அவரை பார்க்கணும். அவசரத்தை பாரு. ஏமா, தம்பி குளிச்சுக்கிட்டு இருக்கு, இப்ப வந்துடும். நான் போன உடனே காப்பி கொண்டு வந்துடுறேன். நீ இப்படி உட்காரு. அண்ணே, இங்க இருக்கியாமா? ஐயனார் வராரு. அவருக்கு நான் இங்க இருக்கிற விஷயம் தெரியக்கூடாது. ஏமா? அவங்க என்ன கொல்ல வராங்க. திருடுங்க, கோவில் நகையை திருடிட்டு வேற என்ன பண்றது? நல்ல வேளை இங்க வந்து தொலைச்சா.
விஷயம் யாருக்கும் தெரியாதுல்ல. அதனாலதான் யாரையும் பார்க்கறதுக்கு முன்னாடி இங்கே வச்சு அமுத்திட்டேன். சாமி. என்ன தம்பி? ஓ, இங்க இருக்கீங்களா? கிளம்பிட்டீங்களா தம்பி? என்ன ஐயனார, ஏதோ வேலையா இருக்க? நேர ஸ்டேஷனுக்கு வருவேன்னு சொன்னீங்க. இல்ல தம்பி, அதை விட முக்கியமான வேலை ஒண்ணு இருக்கு, உடனே வாங்கன்னு சாமி சொன்னாரு. முக்கியமான வேலையா? ஆமா தம்பி, இவ்வளவு பெரிய அரண்மனையவே அவர் நம்பி ஒப்படைச்சிட்டு போறீங்க. உங்களை வழி அனுப்ப ஒரு வரணும்ல. எதுக்குன்னா ஃபார்மாலிட்டி. அம்மா 4-5 தடவை ஃபோன் பண்ணிட்டாங்க, நேரம் ஆயிடுச்சு, கிளம்புங்க தம்பி. சரி தம்பி, ட்ரெயின் டைம் ஆச்சு, நீங்க முதல்ல பரப்பிடுங்க. அண்ணே இங்க வாங்க. என்ன தம்பி? ஏன எல்லா விஷயமா தெரிஞ்சா நீங்களே கிளம்ப சொல்றீங்க? செல்வியா பார்க்காம எப்படி போறது? தம்பி, நீங்க சொல்ற அளவுக்கு உங்க மேல அந்த பிள்ளைக்கு பிடிப்பு இருந்தா இந்நேரம் வந்திருக்கணும்ல. இதுல இருந்து என்ன தெரியுது? அந்த பிள்ளைக்கு உங்க மேல இஷ்டம் இல்லைன்னு தெரியுது. இல்ல, எனக்கு தெரியும். செல்விக்கும் என்ன பிடிச்சிருக்கு. அவ கண்டிப்பா வருவா. அதுக்குள்ள தம்பி, நான் என்ன சொல்ல வர்றேன்னா, பாவன சின்ன வயசுலயே அனாதையாகி எந்த சுகத்தையும் அனுபவிக்காம ரொம்ப கஷ்டப்பட்டவன். இனி வாழ போற வாழ்க்கையில இந்த உலகத்துல இருக்கிற எல்லா சந்தோஷத்தையும் அவன் அனுபவிக்கணும். செல்வியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் அவளை சந்தோஷமா வச்சுப்பேன். எனக்கு என்னமோ அவன் நிச்சயம் என்னை தேடி வருவாங்கிற நம்பிக்கை இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணா என் லைஃபே மாறுமோன்னு தோணுது. நீங்க வேணா பாருங்க, நிச்சயமா அவன் என்னை தேடி வருவான். கிராமத்து பொண்ணுங்களெல்லாம் டக்குன்னு உங்களை பார்த்து பேச கொஞ்சம் தயக்கம் ஏற்பட்டிருக்கு தம்பி. இல்லண்ணா, தம்பி உங்க அம்மா ரொம்ப நேரமா ஸ்டேஷன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்க கிளம்புங்க தம்பி. நீங்க ஊருக்கு புறப்படுங்க. நான் அந்த பொண்ணை நேர்ல கண்டு பேசி உங்களுக்கு நல்ல தகவலா சொல்லி அனுப்புறேன். நம்பிக்கையோட கிளம்புங்க, நான் இருக்கேன். வாங்க தம்பி. வண்டி வர சொல்ல. உங்களை அண்ணனா நினைச்சு கையெடுத்து கும்பிடுறேன். நான் வாழணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்க போகுது. அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வெளியூர்ல இருந்துடுறேன். இந்த ஊர் பக்கம் கூட நான் வர மாட்டேன். சத்தியமா காலபுரா உங்க கண்ணில பட மாட்டேன்னு கண்காணாம இங்கேயோ போய் வாழ்ந்துடுறேன். என் தங்கச்சியை நினைச்சு விட்டுருக்கேன்னு வாழணும். ஏன் என்னாரே, அரண்மனையில தான் புதைக்கணுமா? யோ, பூட்டியே இருக்க போற அரண்மனையாது. உள்ள புதைச்சாதான் வெளியே யாருக்கும் தெரியாது. மண்ணை போட்டு மூடுங்க. ஐயா, அங்க பாருங்க. எனக்கு புரிச்ச குழந்தைங்கன்னு மாற ஆசையா இருக்கு. விட்டுருங்க, கெஞ்சி கேக்குறேன். என்னடா அது, எவ்வளவு அடிச்சாலும் சாவ மாட்டேன்றா? டேய், நீ வேற. இதுக்கு மேல என்னத்த அடிக்கிறது? அப்படியே மண்ணள்ளி போட்டு மூடுங்க, உள்ளே கிடந்து சாப்பிட்டோம். எவ்வளவு கெஞ்சனா தெரியுமா? கொஞ்சம் கூட ஈவு இருக்கும் இல்லாம என்ன சித்திரவதை பண்ணவங்களை கொண்டேன். ஐயனாரையும் கொல்லுவேன். அது மட்டும் இல்லை, காலம் முழுக்க முரளி பொண்டாட்டியா நான் இந்த உடம்புலயே இருந்துருவேன். இந்த பொண்ணையும் கொஞ்சம் நினைச்சு பாருடி, இது தப்பு இல்லையா? எதிரி தப்பு? நான் வாழ வேண்டிய இந்த வாழ்க்கையை தான் மாதவி வாழ்ந்துட்டு இருக்கா. உனக்கே தெரியும் அன்னைக்கு நான் எவ்வளோ ஆசாசியா கிளம்பினேன். ஒருவேளை நான் மட்டும் ஒரு 2 நிமிஷம் முன்னாடி போயிருந்தேன்னா அன்னைக்கு சேர்மன் என்னை பார்த்துருக்க மாட்டாரு. நான் முரளியை பார்த்துருப்பேன், இதே வீட்டில் செல்வியா வாழ்ந்திருப்பேன். இப்போ சொல்லு, நான் செய்யறதுல என்னடி தப்பு? இது வரைக்கும் முரளியோட ஒன்று சேர வாய்ப்பு கிடைக்கல. விடிஞ்சா சூரிய கிரகணம்,
அதுக்குள்ளே அவரோட ஒன்று சேர்ந்துட்டா நிரந்தரமாக தங்கிடுவேன். அப்படி யாராலையும் என்னை இந்த உடம்பை விட்டு பிரிக்க முடியாது.